பாபாவின் சகபாடியாக இருத்தல் என்ற தலைப்பில் எரிக் பாயின் குளோபல் பக்திக்கான வகுப்பு இது. ஓம் சாந்தி. மொன்ட்ரியலிலிருந்து அன்பான வாழ்த்துக்களும் நினைவுகளும். நான் சகோதரன் எரிக், கனடாவிலிருந்து உங்களுடன் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த அருமையான தலைப்பையிட்டு உங்களுடன் பகிர்ந்து கொள்வதிலே நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். பாபாவின் சகபாடியாக இருத்தல் என்பது சில வேளைகளில் நாங்கள் பாபா என்னுடைய சகபாடி நான் நினைக்கின்றேன். நான் பாபாவுடைய கம்பானியன் சகபாடி என்பது வித்தியாசம். பாபா என்னுடைய சகபாடி என்பதும் வித்தியாசம். இரண்டுக்கும் ஒரு வித்தியாசமான அனுபவங்கள் கிடைக்கின்றன. ரெண்டும் இதை பற்றி நினைக்கும் பொழுது ஒரு அற்புதமானது. ஏனென்றால் நான் பாபாவின் சகபாடி என்று சொன்னால் பாபா என்னோடு இருக்க விரும்புகிறாரண்டா அவர் என்னுடைய என்னை அதாவது தன்னுடைய சகபாடியை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். அவர் என்னுடைய சகபாடியாக இருக்கின்றது என்பது ஒரு பெரிய மதிப்புக்குரிய, மரியாதைக்குரிய, பெருமைக்குரிய ஒரு விஷயம். கடவுள் என்ன விரும்புகிறார், என்ன நேசிக்கிறார், அவர் என்னோடு இருக்க விரும்புகிறார் என்று சொன்னார். சிலர் அவர் தனியாக இருக்கிறார் போல, அதனால் அவர் என்னோடு இருக்க விரும்புகிறார், அல்லது என்ன எப்பயும் அழைக்கிறார், ஒவ்வொரு நாளும் என்னை எழுப்பி விடுகின்றார், தன்னோடு இருக்கணும்னு விரும்புகிறார். அப்படி இதை சில நேரத்தில் நாங்கள் இந்த மனுஷரை போல நாங்கள் அவர் இந்த உணர்வு அவருடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு ஒளி அல்லாது ஒரு உயிரோட்டமாக நாங்கள் நினைவு செய்வதற்காக இப்படி நாங்கள் நினைவு செய்வது எங்களுக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும். அப்படின்னு அது ஒரு வித்தியாசமான ஒரு சக்தி எங்களுக்கு கொண்டு வரும். அந்த அனுபவத்தை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் பாபாவுடைய சகபாடியாக இருப்பது என்பது எங்களுடைய தகுதியை அதிகரிக்கின்ற உணர்வை ஏற்படுத்துகின்றது. அதே நேரம் பணிவானவராக மாற்றுகின்றது. என்னன்னு சொன்னால் நான் அந்த பெரிய மகத்துவமான போதி எனக்கு இருந்தால் நான் உயர்ந்த சுயமரியாதை அவர் என்னுடன் இருக்க விரும்புகிறார். தானே என்னுடைய சகபாடியாக இருப்பதற்கு தான் சொல்கின்றார். நான் என்னுடைய நல்ல நிலையில் இல்லாவிட்டால் கூட அவர் என்னுடைய சகபாடியாக இருக்க விரும்புகிறார் என்பது ஒரு பெருமைக்குரிய விஷயம். அந்த பொதுவாகவே சகபாடி என்று பார்க்கும் பொழுது பாபா என்னுடைய சகபாடி, நான் அவருடைய சகபாடி. எல்லா உறவு முறையையும் அது ஊக்கப்படுத்துகின்றது. நினைவை மிகவும் இயல்பானதாகவும் சுலபமானதாகவும் மாற்றி அமைக்கின்றது. பாபா என்னுடைய ஆசிரியர்னு சொல்லும் பொழுது அவர் ஆசிரியர், நான் மாணவர் என்று சொல்லி நினைக்கின்றேன். ஆனால் பாபா சகபாடியை நினைக்கும் பொழுது அது ஒரு வித்தியாசமாக இருக்கின்றது. என்று நான் அவருடைய சகபாசியாக இருக்கிறேன், நான் அவர் எனக்கு படிப்பிக்கின்றார். பாபாவோட எங்களுடைய இருக்கின்ற இந்த உறவு முறை அது புதுப்பிக்கின்றது. என்ன ஒரு தொடர்போடு தான் அது ஆரம்பிக்கின்றது. நாங்கள் பாபாவுடைய பிரசன்னத்தை நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் அவரோட கொண்ட சகவாசம் பாபாவுடைய பிரசன்னம் இருக்குது. நினைவு மட்டும் இல்லை, அந்த சகவாசமங்களுக்கு அந்த சகவாடத்தன்மை மட்டுமில்லை, அந்த உறவு முறையும் உருவாக்குன்றது. அவர் ஆசிரியராக, ஒரு நண்பராக, ஒரு அன்பிற்கினியவராக அந்த உறவு முறை எங்களுடைய நினைவை இலகுவாக்குகின்றது. ஆகவே நான் கடவுளுடைய சகவாடியாக இருக்கும் பொழுது நான் கவனம் செலுத்தினால் நான் யாராவது உங்களை நீங்கள் யாருன்னு கேட்டேன், நான் கடவுளுடைய மனைவி என்று சொன்னேன். என்னுடைய கணவன் இறைவனாக இருக்கிறாருன்னு சொன்னால் அப்படி எவ்வளோ ஒரு ஊக்கப்படுத்துன்ற அல்லது ஒரு அதிசயமான ஒரு புலகாங்கிதம் ஏற்படுத்துன்ற விடயம். அது ஒரு ரொம்ப சக்தியை எனக்கு சுற்றி உருவாக்குகின்றது. நான் இந்த வேறு உறவு முறையிலே அது என்னுடைய ஆன்மீக கோட்பாடுகளுக்குள்ளே இதெல்லாம் பொருந்தாது. ஆனால் இது நான் கடவுளுடன் இருக்க விரும்புகிறேன், நான் அவரோட விசுவாசமாக இருக்க விரும்புகிறேன். நான் கடவுளுடைய சகாபாடி என்று சொன்னேன். அந்த சக்தி என்னை சுற்றி உருவாக்குகின்றேன். ஆனால் நான் அது கவர்ச்சிகள், ஈர்ப்புகள், அதிலிருந்தெல்லாம் என்னை அது பாதுகாக்கின்றது. அல்லது அவை நிச்சயமாக இந்த இறுதியான நிலையை உருவாக்குவதற்கு ரொம்ப முக்கியமானது என்று நான் நினைக்கின்றேன்.
அப்ப என்னுடைய பரிசோதனை சொன்னால் இயல்பாகவும் தொடர்ந்த நிலையிலும் அசைக்கப்பட முடியாத நிலையிலும் உறுதியான நிலையிலும் இந்த உருவா இருக்குது. அதான் எங்களுடைய லட்சியம். அப்போ சகவாசின்னு சொல்லும் பொழுது அந்த சகவாசித்தன்மை எங்களுடைய நினைவினுடைய தரத்தை அதிகரிப்பது மட்டும் இல்லாமல் எங்களுடைய அந்தஸ்தை உறுதிப்படுத்துகின்றது. சந்தோஷமாக இருப்பதற்கும் கடவுளுடைய உறவு முறை இருக்குன்னு சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் கடவுளுடைய சகபாடியை நாங்கள் கடவுளினுடைய சகபாடி அது ரொம்ப நல்லா இருக்கின்றது. மிகவும் அவை இந்த நாள் பூராம் இதை நீங்கள் இந்த பரிசோதனை செய்து இது ஆழமாக போவதிலே நீங்கள் அனுபவம் செய்யுங்கள். பாபா எங்களுடைய சகபாடியாக இருக்கின்றார் என்பதை இட்டு நீங்கள் குதூகலமாக சந்தோஷமாக ஆழமாக அனுபவம் செய்யுங்கள். நன்றி. ஓம் சாந்தி.